ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்யதேச பெருமாளில் ஒன்றான திருக்குறுங்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற திருக்குறுங்குடி பெருமாள் கோவிலில் கீழ் திருக்குறுங்குடி பெருமாளை நம்ம பார்க்கல. மேலே மலை மேலே இருக்கிற திருமலை நம்பி அப்படிங்கிற பெருமாளை தான் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இங்கே வந்து இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி சனிக்கிழமை. அதுபோக இந்த பெருமாளுக்கு ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு அப்படின்னு சொல்லி இந்த வைபவம் நடந்திருக்கு.
முத்துப்பறை இசைக்கம்மன். ஆமாம், முத்துப்பறை சாமி மாநிலத்தில் ஆச்சாரமாக
ராமானுஜாய நம. அன்பே தகளியாக, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியாக, ஞான விளக்கேற்றினேன் நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்த நான். ராதே கிருஷ்ணா. எம்பெருமானுடைய அருள் சேத்திரங்கள் 108 திவ்ய சேத்திரத்தில் அருமையான அருள் திவ்ய சேத்திரம் இது. 4 ஆழ்வாருங்க பாடியிருக்கிறாங்க. பெருமையான திருச்சேத்திரம் திருப்பதி திருவெங்கடேஸ்வரத்தினுடைய மலைக்கு முன்பாக உள்ள கோயில் இது. திருமலை திருநம்பின்னு பேரு. இன்றைய நாளில் இங்கே 1 கோட்டை எண்ணெய் வழிபாடு ஐயாவுக்கு, அதாவது லோக மக்கள் வாழ்றதுக்காகவும் லோக மக்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கிறதுக்காகவும் அவங்களுடைய நிலத்தில் விளைஞ்ச அந்த எள்ளு கருப்பட்டி கொண்டு கொடுத்து எம்பெருமானுக்கு 1 கோட்டை எண்ணெயை இங்க அபிஷேகம் பண்ணி வருகிற பக்தர்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அருளானந்தமான தவச்சேத்திரம். அழுகண்ணி சித்தர்னு சொல்லக்கூடிய சித்தபெருமானுடைய ஜீவசமாதியா இருக்கிறாங்க. அருள்மலையை நம்பி இந்த நம்பி திருமலையை விட அற்புதமான சேத்திரம். இங்க வரக்கூடிய மக்களுக்கு எம்பெருமானாகிய ரங்கராஜனின் அருளை பெற்ற அருள் நம்பி எல்லா விதமான அனுகிரகமும் சகல விதமான சம்பத்தும் கிடைக்கும்படியா இந்த நாள் அருள் செய்யறாங்க. கண்ணழகு, கையழகு, அவருடைய நெத்தி அழகு, மார்பழகு பார்த்தவொன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவருடைய வேலை நம்பி ஆறு, அப்படியே கரைபுரண்டு ஓடக்கூடிய ஆறு. நம்பி சேத்திரத்தை இன்றைய நாளில் வழிபாடு செய்வர்களுக்கு சகல விதமான நலனும் கிடைக்குங்கிறது எம்பெருமானுடைய அருள்வாக்கு. 1840 வருஷத்துலேருந்தே எங்கள் பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த வயதில் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு தலைவரும் அவங்க ஆயுஷ் காலம் முடிஞ்ச பிறகு தான் புது தலைவர் வருவாங்க. அந்த வழியில் இப்போ நான் வந்திருக்கேன். எல்லா கோயிலும் 9 கோயிலுக்கு நான் தலைவர். ஆமாம், முதல் மரியாதை எனக்கு தான் எல்லா கோயில்லையுமே. 2வது தேரோட்டம், பங்குனி தேரோட்டத்துக்கு அப்போ கோயிலேருந்து வந்து வீட்டில் வந்து அழைச்சி கொண்டு வந்து நாங்கள் தான் வடம் பிடிக்கணும். வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் பூஜை முடிஞ்ச உடனே எனக்கு தான் முதல் மரியாதை. 9 என்னென்ன கோவில்? 9 கோயில் வந்து 2 சிவன் கோயில் இருக்குது, திருப்பாடுகள் நம்பி கோயில் இருக்குது, கீழே உள்ள பெருமா கோயில் இருக்குது, இன்னும் ஒரு சாஸ்தாங் கோயில் வந்து ஒன்று இருக்குது, இன்னும் மலை நம்பி கோயில். ஆமாம், திரும்ப அந்த கீழே உள்ள கோயில்களுக்கு சேர்ந்த கோயில் அவ்வளவுக்கும் நான் தான் தலைவர். பூஜை நடந்த உடனே அந்த மரியாதை எல்லாமே எனக்கு தான். இன்றைக்கி எண்ணெய் காப்பு ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாளாக 2 தடவை வந்துட்டு போனோம். அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் வரவே முடியலை. இன்றைக்கி நான் வந்து இது ரொம்ப எஃபெக்ட் எடுத்து என் தங்க ஊர்லேருந்து இங்கே இருக்கா. அவள் திரும்ப பையனோட வேலைக்காக வேண்டி திரும்ப போகிறா. எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிறதோ அவள் பார்க்கணுன்னு ரொம்ப துடிச்சா. ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் மூலம் இன்னொருத்தர் நம்பரை வாங்கி நல்லா ஹெல்ப் பண்ணார், ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு. அவர் நீங்கள் வாங்கோம்மா, எல்லாம் நான் இது பண்ணித்தரேன், சௌரியம்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். அதனால் காலையில் சிஎன் வில்லேஜ்லேருந்து வந்தோம். 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பினோம். இப்போ அங்கே திருக்கணங்குடி கீழே பார்த்துட்டு இங்கே பெருமாளை பார்த்துட்டு இங்கே வந்தோம். ஜிஆர் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இது கிடச்சது வந்து ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். இது நாங்கள் வரும்போது அது ஆல்மோஸ்ட் முடியறதுக்காக எடுத்து ஆத்தங்கரை குளிக்க போனோம். அதில் கொஞ்சம் லேட்டாக எடுத்தோன்னா நல்ல தரிசனம். எல்லோரும் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக தரிசனம் பண்ண வேண்டிய கோவில். எனக்கு வந்து ஒரு வெறியாகவே இருந்தது, திருக்குறங்குடி நம்ம பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக. ஆனால் அது இப்போ தான் நடந்தது. அது மிஸ் பண்ணக்கூடாது. ஆத்தங்கரையோ அந்த இயற்கை சூழ்நிலையோ கோவில்களோ பராமரிக்கிறது விதமோ எல்லாமே வந்து பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லலாம். அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அது எல்லோரும் அதை உபயோகப்படுத்திக்கணும்.